இந்த ரோட்ல போறப்ப அவங்க கேட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள்கிட்ட என்ன அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எங்களோட குலதெய்வம், நாங்க என்ன வேண்டுனாலும் இந்த அம்மா கொடுப்பாங்க. அப்ப வில்லியம் கேலி சொன்னது என்னன்னா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் இப்ப இந்த இடத்துல கேட்கிறேன், எனக்கு பிள்ளை போலதான் இந்த கோயிலை நான் கட்டுறேன், அப்படி இல்லைன்னா இந்த கோயிலை நான் உடைச்சிருவேன்னா. அம்மாட்ட நான் பிரார்த்தனை, அவர் போய் நான் பாக்குறதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். நான் போறேம்மா, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும், காயம் பெருசா இல்ல, அது சின்னதா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அதே போல போனேன். அவருக்கு ஒரு சின்ன கிரேக் தான் விரல் இல்லை, ஆனா அவரோட காயங்களை பார்க்கும்போது ரொம்ப இருந்திருக்குமோ அப்படின்னு பயத்துல போனேன். அந்த அம்மா தான் அங்க துணையா இருந்து அந்த காயத்தை சின்னதாக்கி கொடுத்தாங்க எனக்கு. இந்த கார்த்திகை கூட இது ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியாப்பட்ட காத்து மலையில நம்ம வெளியில எல்லா விளக்கும் வச்சிருந்த கார்த்திகை தீபம், கால பைரவர்கிட்ட உள்ள தீபம் 3 நாள் அணியாம எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். இந்த கோயில் 10 கஜா நகரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 9 நிமிட பயணத்தில் அமைந்துள்ளது. நீங்கள் ஈப்போவிலிருந்து வருகிறீர்கள் என்றால் கோயில் 30 நிமிட பயணத்தில் உள்ளது. இது 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சின்னமான கெல்லிஸ் கோட்டையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ஒரு வரலாற்று அடையாள மற்றும் பிரபலமான சுற்றுலா தலமாகும்.
இது இப்பகுதியை ஆராயும் எவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாக அமைகிறது. பேராக், பத்து காஜாவில் உள்ள லாடாங் கிந்தா கெல்லாசின் அமைதியான பசுமைக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று துண்டு உள்ளது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, பின்னடைவு, பக்தி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாகும். களின் முற்பகுதியில் வில்லியம் கெல்லி ஸ்மித், ஒரு ஸ்காட்டிஷ் தோட்டக்காரர், ஒரு பெரிய கோட்டையை கற்பனை செய்தார். இப்போது கெல்லியின் கோட்டை என்று பிரபலமாக அறியப்படுகிறது. அவரது கனவை உயிர்ப்பிக்க கோட்டையின் கட்டுமானம் மற்றும் சுற்றியுள்ள ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்ய இந்திய தொழிலாளர்கள் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். கெல்லியின் கோட்டையின் கட்டுமானம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. முடிக்கப்படாத ஆனால் வசீகரிக்கும் கட்டமைப்பை விட்டுச் சென்றது. அது பின்னர் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. அதன் முழுமையடையாத நிலை இருந்த போதிலும் கோட்டையின் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் புதிரான வரலாறு தொடர்ந்து பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இது 10 கஜாவின் மிகச் சிறந்த அடையாளங்களில் ஒன்றாகும். கெல்லி ஸ்மித்தின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் தொழிலாளர்களின் ஆன்மீக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நிறுவப்பட்டது. நோய்கள் மற்றும் துரதிர்ஷ்டங்களுக்கு எதிரான தெய்வீக பாதுகாவலரான மகா மாரியம்மன் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் தொழிலாளர்களுக்கு ஒரு சரணாலயமாக மாறியது. அவர்களின் புதிய வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு ஆறுதல், வலிமை மற்றும் நம்பிக்கையை வழங்கியது. இன்றும் கோயில் வலுவாக நிற்கிறது. இது தொழிலாளர்களால் கொண்டு வரப்பட்ட வளமான தமிழ் இந்து கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. இது ஒரு வழிபாட்டு தலமாகவும் கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் இணைக்கும் வரலாற்று நினைவு சின்னமாகவும் தொடர்கிறது. இந்த கோயில் மலேசியாவின் வளர்ச்சிக்கு இந்திய சமூகத்தின் பங்களிப்பை நினைவூட்டுவது மட்டுமல்லாமல் சின்னமான கெல்லி கோட்டைக்கு அருகிலுள்ள ஒரு புனித அடையாளமாகவும் உள்ளது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலின் சொல்லப்படாத கதையை ஆராயும் போது நேரம் மற்றும் ஆன்மீகம் வழியாக ஒரு பயணத்தை தொடங்குங்கள். லாடாங் கிந்தா கெல்லாசின் அமைதியான நிலப்பரப்புகளில் அமைந்துள்ள இந்த புனித தளம் பக்தியின் வரலாற்றையும் எதிரொலிகளையும் கொண்டுள்ளது. பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கையின் தடையற்ற இணைவுக்கு சாட்சி. அங்கு ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்கிறது.
மேலும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் பல நூற்றாண்டுகளின் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. இந்த ரத்தினத்தின் ஆன்மீக சாரத்தில் ஆழமாக மூழ்குங்கள். காலமற்ற சரணாலயம் அதன் அருளை தேடும் அனைவரையும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது மற்றும் ஆசிர்வதிக்கிறது. தேவியின் ஆசிர்வாதங்களை பெற இறுதி வரை எங்களுடன் இருங்கள். அவளுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையை சமாதானம், செழிப்பு மற்றும் பாதுகாப்பால் நிரப்பட்டும். இந்த புனிதமான தருணத்தை தவறவிடாதீர்கள். அவரது தெய்வீக ஆசிர்வாதங்களுக்காக கடைசி வரை பாருங்கள். நம சிவாயவே சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் சொற்றுணை தீர்ந்தடி வணக்கம். மேசியா திருநாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் வேல்முருகன் பெருமாள், ஸ்ரீ மகா மாரியம்மன் கேலிஸ்கேசல் ஆலய தலைவர் உரையாடுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என் குருநாதரையும் கேலிஸ்கேசல் ஸ்ரீ மகா மாரியம்மன் அம்மனையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல 4வது தலைமுறை. இதுக்கு முன்ன பாட்டி தாத்தா எல்லாம் அங்கே வேலை செஞ்சவங்க வில்லியம் கேலிஸ்கிட்ட. இந்த ஆலயம் கட்டி இந்த வருஷத்தோட 119 வருஷங்கிட்ட ஆகப்போகுது. அதுக்கு முன்னையே இந்த ஆலயம் இந்த இடத்துல இருந்திருக்கு, அதாவது சின்ன ஒரு ஆலயமா. அப்போ இந்த ஆலயம் எப்படி இவ்வளோ பெருசு உருவானுச்சுன்னா, வில்லியம் மனைவியும் இந்த ரோட்டில் போகிறப்ப அவங்க கேட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள்கிட்ட என்ன அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இது எங்களோட குலதெய்வம், நாங்கள் என்ன வேண்டுனாலும் இந்த அம்மா கொடுப்பாங்க. அப்போ வில்லியம் கேலி சொன்னது என்னன்னா, எனக்கு பிள்ளை இல்லை, நான் இப்போ இந்த இடத்துல கேட்குறேன், எனக்கு பிள்ளை பிறந்தா இந்த கோயிலை நான் கட்டுறேன், அப்படி இல்லைன்னா இந்த கோயிலை நான் உடைச்சிருவேன்னா அப்பயே வில்லியம் கேலிஸ் நம்ம முன்னோர்கள்ட்ட சொல்லிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அது எத்தனை மாதம்னு தெரில, எத்தனை வாரம்னு தெரில, அவங்க மனைவி மாசமா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் வில்லியம் அவர் கேலிஸ்கேசல் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது. அதாவது அப்போ உள்ள காசுக்கு 6000 வெள்ளி செலவுல அவர் கட்டினது. ஆனால் இந்த கோயிலில் ஒரு இரும்பு இல்லை, ஃபுல்லாக நாட்டுக்கோழி முட்டை, சின்னாம்பு, நாட்டு சர்க்கரையினால அதை அரைச்சி அம்மியில அரைச்சி கட்டின கோயில் இது. ரெண்டாவது இந்த கோயிலில் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, இறை சக்தி வாஸ்து சாஸ்து பார்த்து அந்த காலத்திலே கட்டின ஒரு கோயில் இது. இது நம்ம மலேசியா திருநாட்டில் வாழ எல்லா தமிழர்களுக்கும் இது ஒரு அடையாளம். நம்ம சமுதாயத்துக்காக ஒரு வெள்ளைக்கார் இன்னைக்கு நம்மளுக்கு கட்டி கொடுத்துட்டு போயிருக்காருன்ட்டு. நம்மளோட சிவன் ஆலயம் இப்போ இடைக்காலத்தில் 2007 தான் நம்ம சிவன் ஆலயம் கட்டுனுச்சு. அப்போ சிவன் ஆலயம் நவகரகம்
நம்ம 2007 வந்து தான் நம்ம நவகரகமும் வந்து நம்ம கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சிச்சு 2007. அது வச்ச இடம் சரியில்லைன்னு சொல்லி தான் 2019 கும்பாபிஷேகம் அப்ப நவகரகத்தை பழைய இடத்துல இருந்து முன்னுக்கு கொண்டு போணுச்சு. அதுக்கப்புறம் முனீஸ்வரனும் 2019 கும்பாபிஷேகத்துக்கு நம்ம முன்னுக்கு கொண்டு போயாச்சு. காலபைரவர் சிலை வந்து 2023 தான் வந்து காலபைரவர் சிலை வச்சுச்சு. நம்மளோட பழைய ஆலயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஆலயத்துல இருந்தது வந்து விநாயகர், முருகர், அம்மன் மட்டும்தான் ஆதி காலத்துல இருந்து இந்த கோயில்ல வந்து இருந்தது. மித்த ஆலயம் எல்லாம் இப்ப இட காலத்துல தான் நம்ம வந்து இந்த ஆலயத்தை வந்து உருவாக்குனுச்சு, அதாவது பக்தர்களுக்காக. ஏன்னா இதுக்கு முன்ன வந்து நம்ம கெலிஸ்கேஸ்ல முன்னுக்கு தான் வந்து கருமக்கிரியை வந்து செய்வாங்க. அப்ப இந்த சுற்று வட்டாரத்துல சிவன் ஆலயம் வந்து இல்லை. அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த சிவன் ஆலயம் வந்து உருவாக்குனுச்சு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மன் ஆலயத்தில் உள்ள சிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு விசித்திரமாக இருக்கும். அதாவது லட்சுமி அம்மா சிலை, கிருஷ்ணன், இது வந்து ஒரு குடும்பத்தை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முனிவர், விநாயகர், முருகர், சிவன், பழனி ஆண்டவர் எல்லாத்தோட சிலையும் நம்ம ஆலயத்தில் வந்து அப்பயே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒத்துமையா. அதாவது நம்ம ராஜகோபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலும் நீங்க பாக்குறப்ப லட்சுமி அம்மா வந்து உள்ளுக்கு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஆலயத்துல மட்டும்தான் ராஜகோபுரத்துல லட்சுமி அம்மா இருப்பாங்க. இந்த மயில் இது இந்த கோயில் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம 2019 கும்பாபிஷேகம் அப்ப நம்ம வந்து பெயிண்டிங்கும் ஒயரிங்கும் தான் செஞ்சிச்சு. இந்த சிலை அமைப்பு எல்லாமே ஆதி காலத்துல உள்ள சிலை அமைப்பு தான். இந்த மயில், முன்னுக்கு முருகன், தெய்வானை, கோபுரத்துல உள்ள சிலைங்க, இந்த மேலுக்குள்ள வடிவம், இந்த பூவு எல்லாமே வந்து அப்ப உள்ள வடிவம் தான். இது எதுவுமே வந்து இப்ப நம்ம டச் பண்ணல. வெறும் பெயிண்டிங் ஒயரிங் மட்டும் தான் 2019 வந்து நம்ம செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம முந்தி வந்து இந்த ஆலயம் பக்கத்துல உள்ள ரோடு வந்து இவ்வளவு பெருசு கிடையாது. அப்ப வந்து வெறும் போற ஒரு லைன் வர ஒரு லைனு தான். இப்போ இட காலத்துல இந்த ரோடு பெருசாக்குறப்ப தான் கோயிலை இறக்கிட்டு ரோடு இவ்வளவு பெருசா ஏற்றினது. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம கோயிலை சுத்தி 7 கிணறு இருந்திருக்கு, 2 தெப்பகுளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு அந்த சைடு இஸ்டேட்ல வந்து இன்ன வரைக்கும் வந்து வில்லியம் கேலிஸ் ஓட கட்டடம்லாம் இன்ன வரைக்கும் நம்ம ஒன்றும் வந்து பாதுகாத்து தான் வந்துகிட்டு இருக்கோம். ரெண்டாவது அந்த சுரங்கப்பாதை வந்து நேராக முந்தி வந்து வில்லியம் கேலிஸ்ல இருந்து அம்மா மூலஸ்தானத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. 2005 கும்பாபிஷேகத்துக்கு முன்ன அது வந்து மூடியாச்சு. ஏன்னா சில காரணத்தினால அது வந்து மூடிட்டாங்க. உள்ளுக்கு உள்ள அம்மன் வந்து சரஸ்வதியா தான் வச்சிருப்பாங்க. மேலுக்குள்ள அம்மன் கோபுரத்துல பாத்தீங்கன்னா சரஸ்வதி தான். அதாவது இது என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்வி இல்லாத ஒரு மனிதர் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே வந்து நம்மளுக்கு தெரியாம போயிடும். வெள்ளக்காரன் சிலை வந்து நம்ம 2022 வந்து நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு புக்கு நம்ம வந்து வெளியாக்கி இருந்தோம். அந்த புக்கை வந்து நம்ம 30 வெள்ளின்னு விற்று 2 தமிழ் பள்ளிக்கு வந்து நம்ம நன்கொடை கொடுத்துருந்தோம், ஒரு ஆலயத்துக்கு கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவங்களுக்கும் கொடுத்துருந்தோம். ஏன் இந்த சிலையை வந்து நம்ம வச்சோங்கன்னு கேட்டிங்கன்னா, மித்த இனத்தக்காரவங்களும் நம்ம ஆலயத்தை வந்து பார்க்குறாங்க, இதோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு. சில பேர் வந்து கோயில் உள்ள வந்து போக மாட்டேன்றாங்க. அதனை முன்னிட்டு தான் நம்ம வந்து இங்க வந்து இவரோட சிலையை வச்சு 4 மொழியில வந்து அவரோட இந்த வரலாறை வந்து சுருக்கி நம்ம வந்து இங்க போட்டது இந்த போட்ல.
தமிழ், மலாயி, இங்கிலீஷு, சீனத்துல வந்து 4 மொழியிலையும் வந்து நம்ம வந்து இந்த வரலாறை வந்து இங்க போட்டது. எல்லா இனத்துக்காரவங்களுக்கும் நம்மளோட வரலாறு தெரியணும்னு இவரோட உண்மையான சிலை வந்து நம்ம கோபுரத்துக்கு சைட்ல வந்து ரோட்டு சைட்டு வச்சிருக்காங்க. அதுதான் வந்து நம்மளோட ஆலயத்தை கட்டணப்ப வச்ச சிலை. அதாவது அந்த சிலை ஏன் வச்சாங்கன்னா, இந்த கோயிலை அவர் கட்டி கொடுத்தாரு. அதாவது அப்போ உள்ள செலவுல வந்து 6000 வெள்ளி நம்மளோட அம்மனுக்காக நம்மளோட சமுதாயத்துக்காக கட்டி கொடுத்தாருன்னு ஒரு நினைவு சின்னமா அந்த சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து அவரு, அவங்க மனைவி, அவர் பிள்ளை 3 சிலை இருந்துச்சு. அது மனைவியும் பிள்ளை சிலையும் வந்து ரொம்ப அது வந்து பழுதடைந்து போயிடுச்சு. அது திருப்பி நம்ம செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் அவரோட சிலை மட்டும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்ன வந்து 3 சிலையும் வந்து அங்க இருந்துச்சு. முக்கியத்துவம் கல்விக்காக கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம பண வசதி இருந்தாலும் கல்வி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதை முன்னிட்டு தான் நம்ம ஆலயத்தில் நம்ம ஃபுல்லா வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச உதவிகள் என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். 2வது இந்த வசந்த மண்டபமும் 2007 தான் இந்த வசந்த மண்டபமும் கட்டுனது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு எடுப்பு சிலைகள் வந்து நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல உள்ள எடுப்பு சிலைகள். விநாயகர், முருகன், அம்மன். இந்த இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி முருகன் வந்து நீங்க எங்கேயுமே வந்து பார்க்க முடியாத ஒரு சிலை அமைப்பு இது வந்து. அப்புறம் நம்மளோட கொடிமரமும் வந்து இந்த மாதிரி கொடிமரம் வந்து ஊர்ல இருக்கு. இந்த கொடிமரமும் வந்து 120 வருஷத்துக்கு மேல உள்ள கொடிமரம். இந்த கொடிமரமும் இதெல்லாம் இப்ப உள்ள கொடிமரம் இல்ல, இதெல்லாம் அப்ப உள்ள கொடிமரம். 120 வருஷத்துக்கு மேல உள்ள கொடிமரம். இந்த கோயிலு கட்டுறப்ப வச்ச கொடிமரம் இதெல்லாம் வந்து. ஆதி காலத்துல வந்து இந்த கோயில் வந்து எப்படி அந்த கெலிஸ்கே சிலை இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டர் கிடையாது. 2005 தான் கும்பாபிஷேகத்துக்கு முன்ன இந்த பிளாஸ்டர் பண்ணது. அந்த சிமெண்டை வந்து நம்ம சாப்பிட்டோமா அது வந்து இனிக்கும். ஏன்னா அதுல சக்கரை கலந்துருக்கு, அப்புறம் வாத்து முட்டை கலந்துருக்கு. அது வந்து அம்மியால அரைச்சி எடுத்த சாந்து. அது வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து வில்லியம் கேலிஸோட படம். அதாவது எங்க சொந்தக்காரர் தான். அவர் சொந்த செலவுல வந்து அவர் டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தது. அவரோட பேரு கூட அங்க போட்டிருப்பாரு, சின்னையான்ட்டு. வந்து நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம கருமக்கிரியை செய்கிற இடமும் வந்து மக்களுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது அப்படி கருமக்கிரி செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆலயத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு புக்கிங் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து செஞ்சுக்கலாம். நம்ம கருமக்கிரியை செஞ்சுட்டு நம்ம ஆற்றுக்கு படி எல்லாமே எல்லா வசதியும் நம்ம இங்கே வந்து கட்டி கொடுத்துருக்கோம் மக்களுக்காக. என்னென்ன விஷயம் மக்களுக்கு செய்ய முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ஆலயம் சார்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் மக்கள் வந்து இங்கே கருமக்கிரி செய்கிறதா இருந்தால் ஆலயத்தை தொடர்பு கொள்ளலாம். மாமா பேரும் வந்து பெருமாளை தான், எங்க அப்பா பேரும் பெருமாளை தான். எனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, எங்க முன்னோர்கள், எங்க அத்தை இவங்க எல்லாம் சொன்னதை வச்சுதான் இந்த வரலாறை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமாவோட அவங்க அப்பா வந்து வில்லியம் கேலிஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவரோட கண்ணாடி எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர் போன வருஷம் தான் அவரும் தவறி போனாரு.
அப்ப அவரோட வில்லியம் கேலிஸோட கண்ணாடி இந்த முழுமையா இந்த கோயிலோட வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எங்க மாமா சொன்னது என்னன்னா, அவருக்கு பிள்ளை இல்லாம பிள்ளை பிறந்து தான் இந்த கோயிலை வந்து கட்டினதாக. அதாவது இப்ப நம்ம நிறைய யூடியூப் கூகுள்லாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி சீக்கு வந்து இறந்து தான் அவங்க வந்து இந்த கோயிலை கட்டினாங்கன்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. எனக்கு முன்ன வந்து இந்த கோயில் வந்து ஆதி காலத்துல வந்து நிர்வாகம் வந்து யாரு, நம்ம முன்னோர்கள் தான் வச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து எங்க அப்பா தலைவரா இருந்தாரு பெருமாள். அப்ப அவரு 2005 வந்து அவரு தவறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்க மாமா இவங்கெல்லாம் தலைவரா இருந்தாங்க. 2018 தான் இந்த ஆலயத்தை வந்து 9ஆம் மாசம் நான் வந்து தலைவரா என்னை தேர்ந்தெடுத்து, அதுக்கு முன்ன வந்து நான் உறுப்பினரா இருந்திருக்கேன், செயலாளரா இருந்திருக்கேன் இந்த ஆலயத்துல. 2019 இந்த அம்மனோட அருளாலையும் நான் கும்புற குருவோட அருளாலையும் இந்த ஆலயத்துக்கு தலைவரா வந்து 2019 கும்பாபிஷேகம் செஞ்சு இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இலவசமா தேவார கிளாஸு, இலவசமா கம்ப்யூட்டர் கிளாஸு, இலவசமா டியூஷன் கிளாஸு, இது மட்டும் இல்லாமல் நிறைய பொது தொண்டுகளும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடைக்காலத்துல கூட வெள்ளம் ஏறிடுச்சு. நம்ம அந்த நேரத்துல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அன்னதானம், அப்புறம் உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம வைபிங்கிட்ட கேட்டு உடனே என்னென்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கும் நம்ம நிறைய தொண்டுகள் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ் பள்ளிக்கு இப்போ வரக்கூடிய காலத்துல கூட நம்ம ஒரு திட்டங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழ் மாணவர்களுக்காக. அது கூடிய விரைவில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம், அது என்ன செய்ய போறோம்னு சொல்லி. என்ன திட்டங்கள்னா, நம்ம வந்து சேமிப்பு திட்டத்தை வந்து இப்பயே நம்ம சமுதாயத்துக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து ஊக்குவித்துமா. அதாவது பிஎஸ்என்ல வந்து சிஜெல் பிரீமியம் வந்து அது வந்து நம்ம ஒரு தொகையா வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ் பள்ளியில சேர்ற பிள்ளைங்களுக்காக 1ஆம் ஆண்டு தமிழ் பள்ளியில சேர்ற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரோம். ஏன்னா வரக்கூடிய காலத்துல நம்மளோட பள்ளியில ரொம்ப பிள்ளைங்க வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க. பிள்ளைங்களை அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து இது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து நம்ம தொடங்கலான்ட்டு அதோட பேச்சுவார்த்தைகள் வந்து நம்ம நிர்வாகத்திடமும் அது ஒரு ஏக்கத்திடமும் நம்ம உரையாடி கொண்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து 19ஆம் தேதி 1ஆம் மாதம் வந்து நம்மளோட பொங்கல் நிகழ்ச்சியோட சேர்த்து அது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து நம்ம சொக்சோ அதிகாரிகளும் வர வச்சிருக்கு. வீட்டில் வர தாய்மார்களுக்கு, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அதோட பெனிஃபிட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து நம்ம 3வது முறை நம்ம ஆலயத்தில் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்யறதுக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு ஏற்பாடு வேலைகள் வந்து செய்து கொண்டு இருக்கின்றன. அதாவது தொழில் வந்து நம்ம ஆலய சார்பா அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்து, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அதுல வர நன்கொடை வந்து அவங்க ஒரு 10 பேத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும்னு சொல்லி அந்த திட்டங்களும் நம்ம வந்து இப்ப பேச்சுவார்த்தை நிர்வாகத்திடம் பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல இந்த வருடத்தில் அதுவும் வந்து நம்ம வந்து செய்தி 4ஆம் மாசம் சித்ரா பௌர்ணமி திருவிழாக்குள்ள அதுவும் நம்ம நிறைவேற்றுவோம். அப்புறம் பொங்கல் நிகழ்ச்சி கூட நம்ம செய்யறதுக்கு 19ஆம் தேதி 1ஆம் மாசம் இந்த வருடம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அது வந்து நம்ம ஃபுல்லா முற்றிலும் இலவசமா செய்யறோம் மக்களுக்காக. எல்லா ஜாமானும் ஃப்ரீயா நம்ம கொடுத்துருவோம். இது வந்து 3வது வருஷம் நம்ம செய்யறோம். அர்ச்சனைக்கு மட்டும்தான் நம்ம வந்து கட்டணம் வாங்குறோம். அந்த கட்டணம் கூட திருப்பி வந்து நம்ம தமிழ் பள்ளிக்கு தான் கொடுக்க போறோம். அதுக்கு தான் அந்த கட்டணம் வசூலிக்கிறோம். கோலம் போட்டி, பிள்ளைங்களுக்கு வந்து வர்ணம் தீட்டும் போட்டி, பொங்கல் போட்டி, குறி அடிக்கிற போட்டி, இது எல்லாமே வந்து இந்த வருஷம் 19ஆம் தேதி 1ஆம் மாசம் நம்ம வச்சிருக்கோம். மக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ஆலயத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆலயத்தை பத்தி. ஏன் இந்த ஆலயம் உருவானுச்சு, எதுக்கு உருவானுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா கூட 1 வருஷம் கூட ஆக மாட்டேங்குது, கிராக் விழுந்துருது. ஆனா இந்த ஆலயம் இத்தனை வருஷமா நிக்குதுன்னா இந்த அம்மனோட ஆசி அருளோட தான். ஏன்னா இந்த அம்மன், நான் வரவங்கிட்ட எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவேன், அம்மானு நினைச்சா எங்கேயும் வந்து இந்த அம்மா வந்து நம்மளுக்கு நிற்கும், கல்லுன்னு நினைச்சா கல்லாதான் அந்த அம்மா நம்மளுக்கு பதில் சொல்லுவேன்னு. இதில் வந்து நம்ம வந்து தேவார கிளாஸ் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம இலவசமா தேவார கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டியூஷன் கிளாஸும் இலவசமா நடத்திக்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் கிளாஸும் நம்ம வந்து இலவசமா நடத்திக்கிட்டு இருக்கு.
நம்ம வரக்கூடிய நம்மளோட ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட சமயத்தை வந்து நம்ம தான் வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி வரக்கூடிய தலைமுறையை சிறப்பான முறையில் வந்து நம்ம கொண்டு போனோம். அதுக்கு தான் நம்ம ஆலய சார்பாக நம்ம நிறையா விஷயம் வந்து மக்களுக்காக போய் நம்ம சமுதாயத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேமிப்பு திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு விஷயமா ஆலயத்துக்கு சார்பாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம மெயினாக வந்து என்னன்னா, நம் பள்ளி நம் சமுதாயம் அந்த ஒரு குறிப்பாடுல நம்ம சமுதாயம் முடிஞ்ச அளவுக்கு நம் தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா இப்போ மலேசியா திருநாட்டில் பார்த்தோம்னா ரொம்ப இந்த வருஷம் 1ஆம் ஆண்டுக்கு வந்து ரொம்ப குறைவான பிள்ளைகள் தான் வந்து சேர்ந்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பிள்ளைங்களை வந்து நம்ம தமிழ் பள்ளியில் சேருங்க. அப்போதான் நம்ம பள்ளி வந்து நம்மளோட அடையாளம், அந்த நாட்டில் நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோன்னு சொல்லி அது அழியாமல் இருக்கணும். அதுக்கு என்னென்ன முயற்சி நம்மளால ஆலயத்தினால செய்ய முடியுமோ நம்ம செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். வரக்கூடிய இளைஞர்களுக்கும் வந்து கெட்ட வழியில போகாம நல்ல வழியில வந்து வர்றதுக்கு, அதுக்கும் வந்து நம்ம சில விஷயம் வந்து இப்போ நம்ம சொந்தமா தொழில் செய்யறதுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம் சமுதாயம் இந்த நாட்டை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம தான் நம்ம சமுதாயத்தை வந்து கை தூக்கி விட வேண்டும். நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், என் சொந்தங்கள், என் குடும்பம், என் இனம். ஏன்னா இது நம்ம என் இனம் சொன்னாவே எல்லாமே நம்ம ஒன்று கூட ஒரு குடும்பமா வந்துட்டோம். அந்த அடிப்படையில் நான் என்ன சொன்னா, நம்ம மலேசியா திருநாட்டில் வாழ எல்லா தமிழர்களும் நம்ம ஒத்துமையா இருந்து நம்ம இனத்தை நம்ம சமுதாயத்தை சிறப்பான முறையில கொண்டு வர பார்ப்போம். அடுத்த தலைமுறை சிறப்பான முறையில் இந்த நாட்டில் வாழ நம்ம ஒரு எடுத்துக்கோளா இருப்போம். அப்புறம் நம்ம ஆலயத்தில் வந்து நிறைய மகிமை வந்து நடந்திருக்கு. என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க, நேராக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 2007 வெள்ளைக்காரவங்க அவங்க கெலிஸ்கசலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இங்கே வந்து அம்மாட்ட என்னமோ வேண்டிட்டு போயிருக்காங்க. அம்மா அவங்க கனவுல போய் சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்து அவங்க வந்து நம்ம கோயில் உள்ள ஃபுல்லாக வந்து பூ லைட்டு வந்து அவங்க சொந்த செலவில் வந்து போட்டு கொடுத்தாங்க 2007. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புது வருஷம் அப்போ வந்து ஒருத்தவங்க கோயிலுக்கு வந்து அம்மாட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு போய் அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்களும் வந்து எனக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்ம ஆலயத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ முடிஞ்ச கார்த்திகைக்கு கூட இது ஒரு பெரிய விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியாப்பட்ட காற்று மழையில் நம்ம வெளியில எல்லா விளக்கும் வச்சிருந்தோம். கார்த்திகை தீபம், கால பைரவர்கிட்ட உள்ள தீபம் 3 நாள் அணியாம எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இந்த கோயில்ல வந்து இதோட சின்ன பிள்ளைல இருந்து இந்த கோயில்ல இருக்கோம். அப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன ஏது நடக்குதுன்னு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நான் சொல்லணும். இந்த திட்டமும் நம்ம வந்து ஆலயத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதாவது வந்து பெண் அஃப்தாரான் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க வந்து நம்ம ஜேபி அணைக்கு தான் போய் ஆகணும். அதுவும் வந்து நம்ம ஆலயத்திலே முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக செய்கிறதுக்கும் அதுவும் வரக்கூடிய காலத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வசதி தங்க இடம் இல்லாதவங்களுக்கும் நம்ம இடம் கட்டி ஆலயத்துக்கிட்டே கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவங்க தராதாரத்தை உயர்த்துறதுக்கும் நம்ம அதுக்கும் பிளானிங் பண்ணியிருக்கு. இது எல்லாமே இந்த வருஷம் கடைசிக்குள்ள கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தேறும். ஏன்னா நம்ம நிறையா பிளானிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம செயல்படுத்துறதுக்காக நம்ம சமுதாயத்துக்காக நிறைய திட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம கேட்கறது என்னன்னா, மக்களோட ஆதரவு நம்மளுக்கு இருக்கணும். அதாவது ஆதரவு என்னன்னா, ஆலயத்துக்கு வாங்க, நம்ம ஆலயத்தோட வரலாறை தெரிஞ்சுங்க, இதை போய் நம்மளோட ஜெனரேஷன்கிட்ட சொல்லுங்க. அப்போதான் இது வந்து காலத்துக்கும் அழியாம இந்த ஆலயம் இருக்கும். நம்மளோட சமுதாயமும் சிறப்பான இந்த நாட்டில் வாழ ஆலய சார்பா என்னென்ன செய்ய முடியுமோ அது நம்ம செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். வரக்கூடிய 2ஆம் தேதி 2ஆம் மாதம் நம்ம வந்து ஆஞ்சநேயர் சிலை கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். அதை முன்னிட்டு ஒரு பெரிய ஈவென்ட் வந்து நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏக்கத்தோட. அது எல்லாம் வந்து இப்போ சரியாக வந்துருச்சு. அந்த டேட் வந்து கன்ஃபார்மான டேட்டு 2ஆம் தேதி 2ஆம் மாதம் காலையில் கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். எல்லா பக்தர்களும் வந்து கலந்துக்குங்க. நம்ம அம்மனோட ஆசி அருள் பெற்று சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட நீண்ட ஆயுளோட இந்த பூமியில் வாழ எல்லா வல்ல இறைவனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சக்தி. வணக்கம், என் பேர் புஷ்பவதி ரத்னசாமி.
நான் வந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கெலிஸ்கசல் ஆலயத்திலேருந்து பேசுகிறேன். நான் இந்த கோயிலுக்கு வரும்போது எனக்கு 13 வயசு. நான் வந்து தமிழ் பள்ளியில் தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். தமிழ் பள்ளியிலேருந்து நான் வந்து ஒரு டூருக்கு வந்திருந்தேன். அப்போ வந்திருந்தப்போ எல்லாரும் ஆலயத்தில் இறங்குனாங்க. எனக்கு இந்த கோபுர வடிவமைப்பு எனக்கு பிடிக்கல. அப்போ நான் இறங்காமல் ஆசிரியர்லாம் கேட்டாங்க ஏன் இறங்கலைன்னு. எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம பார்த்த வடிவமைப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு பொம்மையாக இருக்கும்போது ஒரு புதுசாக இருந்துச்சு. எனக்கு அதை பிடிக்காம இறங்கல. அப்போது சாமியை வணங்காமல் போயிட்டேன். ஆனால் எனக்கு 30 வயசில் எனக்கு திருமணம் நடந்தது இதே ஆலயத்தில். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நிர்வாகம் செய்கிறேன். இன்னைக்கு நான் அந்த அம்மாவோட மகிமைன்னு கேட்டால் ரொம்ப விஷயம் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணி வந்து 2 வருஷம் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அம்மா கிட்ட வேண்டிட்டு போய் எனக்கு மக பிறந்தாங்க. ரெண்டாவது வந்து கணவர் வந்து அடிபட்டாங்க. வேலை முடிஞ்சு வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அப்போது அவருக்கு அம்மாட்ட நான் அவர் போய் நான் பார்க்கறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். நான் போகிறேம்மா, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். காயம் பெருசாக இல்லை, அது சின்னதாக முடிஞ்சிருச்சின்னு சொல்லணும். அதே போல் போனேன். அவருக்கு ஒரு சின்ன கிராக் தான் விரல் இல்லை. ஆனால் அவரோட காயங்களை பார்க்கும்போது ரொம்ப இருந்திருக்குமோ அப்படின்னு பயத்தில் போனேன். நான் அந்த அம்மா தான் அங்கே துணையாக இருந்து அந்த காயத்தை சின்னதாக்கி கொடுத்தாங்க எனக்கு. இதே போல் நிறைய விஷயம். பிள்ளைங்க படிப்பு முடிஞ்சு வரும்போது ஒரு கேட்டில் மோதி விழுந்துட்டாங்க. 5 வயசு பெரிய பொண்ணு. அப்போது அவங்களை கிளினிக் கூட்டு போனோடனே டாக்டரே கேட்டாங்க, ரொம்ப அதிசயமாக இருக்கு, அந்த அவ்வளோ பெரிய கேட்டு அவங்க இடிச்சு கீழே கேட்டு விழுந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரு காயம் இல்லை, ஒரு ரத்தம் கட்டல மண்டையில். ஸோ இது எல்லாமே என்னைய கேட்டிங்கன்னா அம்மாவுடைய சித்தம் தான். கெலிகஸ்ரீ மகா மாரியம்மன் என்னுடைய உலகம். அவங்க தான் எனக்கு உயிர் மூச்சு. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரியாது. நன்றி, வணக்கம். நான் வந்து இந்த ஆத்தாளுக்கு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து வரவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், இது சட்டு வாய்ந்து போங்க, இந்த அம்மா நீங்கள் எல்லாம் நினச்சி கும்பிட்டு போங்க, அந்த ஆத்தா எல்லாமே நல்லதே கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னவொன்னே அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு நல்லதே நடந்திருக்குமே, நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இப்போ எல்லாம் நான் வரவங்கக்கிட்ட அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா மாதிரி சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே, நீங்கள் ஒரு அப்படின்னாங்க, நீங்கள் ஒரு தாய் மாரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு பலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் இன்றாதான் தாழ்வாழ்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மலி வேணேன், அழகில் ஜோதிய நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாருக்கும் வணக்கம். கலிகசல் மகாமாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் பாடங்கள் நடத்துகிறோம். தயவுசெய்து அன்புள்ளங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கவனத்திற்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைங்க. இங்கே வந்து இப்பொழுது உள்ள காலகட்டத்துக்கு ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது, ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு போதிக்கணும் என்ற எண்ணத்தோடு இந்த கோயில் நிர்வாகம் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. தவறாமல் உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைங்க. ஆன்மீகம் இருந்தால் தான் முடியும், இந்த காலத்தில் நல்லா வர முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, வெளியில் என்னென்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ஆன்மீக வழியாக நம்ம பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று இந்த கோயில் நிர்வாகம் தலைவர் அவர் உட்பட எல்லோரும் விரும்புகிறாங்க. எல்லோரும் ஆதரவு தர வேண்டும். உங்களை தோட்ட மக்கள் உங்கள் குழந்தைகளை தவறாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கெலிகசல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கேன். நான் தினைக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை தேவாரம் கற்றுக்க இங்கே வருவேன். அதில் வந்து நான் தேவாரம் ஒரு பாடலாம், அம்மனோட பாடலாம் பாடுறேன். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடுத்து நான் அம்மன் பாட்டு பாடுறேன். ஆத்தாள எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, புவியலங்க காத்தாளே, அந்தையில் பாசாம்புசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளே, முக்கனியை தொடுவார்க்கு எந்த ஒரு தீங்கும் இல்லையே. நன்றி. என் பெயர் பிரகலாதன். நான் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கேன், கெலிகசல். நானே பாடல் பாட போகிறேன். ஓம் பூவசக
தஸ்மஹு மஹேஞம் வர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந பிரஜோதயா ஓம் ஓம் பூரஸ்வஹ தஸ்மஹு மஹேஞம் வர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந பிரஜோதயா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவே